ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள், சாயில் மீடியாவில் இந்த செடி வளருது. சரி, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, சாயில் மீடியாவில் வளர செடியெல்லாம் பாசி படியுது, அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மழை காலத்தில் மண்ணில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் பாசி படியும், மண்ணை நம்ம கிளறி விடணும். அப்படி கிளறி விடலைன்னா பாசி படிஞ்சிரும்ப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம லூசன் பண்ணி விடணும் 10 டேஸ்க்கு ஒன்ஸு. ஸோ இது ஒரு தாய் செடி தான், என்கிட்ட இருக்கிற பழைய செடி தான். ஸோ இந்த செடிக்கு நான் டிஏபி இன்னைக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சாயில் மீடியாவில் வளர்கிற செடிக்கு டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்க நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸு டிஏபி நீங்கள் கொடுத்து வளர்க்கலாம். மந்த்லி ஒன்ஸு கொஞ்சோண்டு கம்போஸ்ட் மட்டும் கொடுத்து வளர்க்கலாம். வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. மண்ணை நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிஏபி வந்து ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஸோ டிஏபியில் கலர்ஸ் வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர்லாம் இருக்குது. அது கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஸோ டை அமோனியம் பாஸ்பேட்டை நான் பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த 10 இன்ச் பாட்டு, இது பெரிய செடிங்கிறனால இந்தளவு கொடுக்குறேன். சின்ன செடிக்கு இதில் பாதி தான் கொடுக்கணும். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக செடி நல்லா வளர்ந்துடும். நல்லா ஒரு செடியை ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் என்பிகே கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் டிஏபி கொடுக்குற செடிகளுக்கெல்லாம் என்பிகே கொடுக்கக்கூடாது. வெறும் டிஏபி மட்டும்தான்ப்பா கொடுக்கணும். டிஏபியை இன்னொரு ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். உங்களுக்கு தண்ணியில் கரைச்சும் கொடுக்கலாம். 2 ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். ஒன்று இப்படி போட்டிங்கன்னா போட்டு தண்ணி ஊற்றினா மெதுவாக போகும். இல்லை தண்ணியில் நீங்கள் கரைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறோம். 2 ஃபார்மில் டிஏபி கொடுக்கலாம். ஸோ நான் நேற்று என் செடிக்கு இந்த 2 செடிக்கு கொடுத்தேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக காட்டுறேன். ஸோ இந்த செடிகளுக்கு கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் கொக்கோபிட் சிண்டர் மீடியாக்குன்னு. இந்த செடிகளுக்கும் கால்சியம் நைட்ரேட் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், இதை தண்ணியில் கலந்து நான் கொடுக்குறேன். ஸோ டிஏபி எல்லாம் இப்படி தான்ப்பா கொடுக்கணும் செடிகளுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.